டஃப்பான கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.6ல. அதனால் இதை மட்டும் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, ஆப்பிளும் பனானாவும் சேர்த்து மொத்தம் 50 kg வாங்குகிறான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி வச்சுருக்கா, அதாவது 10 kg அந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் பனானா வந்து ஒரு 40 kg இருக்குன்னு வச்சுக்கோம். ஒய். ஸோ இது வந்து என்னென்னா கேஜி, இதுவும் கேஜி. ஸோ மொத்தம் 50 kg. ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ நான் ரெண்டு வேரியபிளை இன்ட்ரோ பண்ணுறேன். எக்ஸு ஒய் அப்படின்றது 50 இருக்குது. எக்ஸ்னால் என்னது? ஆப்பிளோட வெயிட்டு, ஆப்பிள் வெயிட்டு. ஒய்ன்றது பனானாவோட வெயிட்டு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி பெய்ட் ட்வைஸ் as much per kg for the apples as she did for the banana. அவள் பனானாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலோ அதை போல் 2 times வந்து அமௌண்ட்டு வந்து ஆப்பிளுக்கு கொடுத்துருக்கா. அப்போ அமௌண்ட்டு தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இனியா பட் 1800 ருபீஸ் வந்து ஆப்பிளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறா, 600 ஃபார் பனானாஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 kg ஆப்பிள் வாங்கியிருக்கான்னா 1800 ருபீஸ் வந்து ஆப்பிளுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. 10 kg ஆப்பிள் 1800. அப்போ 1 kg ஆப்பிள் எவ்வளவு? 1800/10. ஆனால் நமக்கு இங்கே 10 கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிளோடது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 1 kg ஆஃப் ஆப்பிளோட காஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா 1800/x. இது ஒரு கேஜியோட காஸ்ட் ஆஃப் 1 kg. இது காஸ்ட் ஆஃப் 1 kg பனானா. அது எப்படி? 600/y. ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, காஸ்ட் ஆஃப் ஆப்பிளும் காஸ்ட் ஆஃப் பனானாவும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி கம்பைன் பண்ண போகிறோன்னா, அவங்க கொடுத்தாதான். இப்போ இது ஆப்பிளோட காஸ்ட் எப்படி இருக்குன்னா 2 times பனானாவோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்பிளோட காஸ்ட்டு 2 times பனானாவோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்பிளோட காஸ்ட் என்னது? 1800/x. பனானாவோட காஸ்ட்டு 600/y. அவ்வளோதான். இதில் வந்து எப்படி எக்ஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட சம்மு. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ்ஒய்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். அன்னோன் எக்ஸ்ட்ரா இருக்க டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். 0 0 கட் பண்ணியாச்சு. இங்கே 2 6 are 12, 3 6 are 18 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 பக்கத்தில் ஒய் போயிடும், எக்ஸ் பக்கத்தில் 2 பக்கத்தில் எக்ஸ் போயிடும். ஓகே. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா 2 ஒய்யாக இருக்கணும், இல்லை 2 எக்ஸாக இருந்தால் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அதனால் நான் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்து எக்ஸை தனியாக ஆக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3y/2ன்னு ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஒய் ஃபார்மேட்டை எடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 3y/2 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் என்ன இருக்குது? 1 இருக்கும். எல்சிஎம் வந்து 2. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 3y ப்ளஸ் 2y/2 ஈக்குவல் டு 50. 2 இந்த சைட் கொண்டு போனால் 100. 5y இஸ் ஈக்குவல் டு 100, தென் y இஸ் ஈக்குவல் டு 100/5 ஈக்குவல் டு 20. ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 இருந்தால் ஒய் 20ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டெப்பில் எந்த டைமிங்கில் டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.